ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 5 5 இரண்டாவது நாள். ஸோ அந்த அதாவது அஜ்ஞான விருட்சத்தை எப்படி வேறொரு அறுப்பது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஞான ஸ்வரூபத்துல இருக்கிறவங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அதன் மேல் நமக்கு ஆசை வந்திருக்க கூடும் என்ற அடிப்படையிலே அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன, சுத்த ஆத்மாவாக நம்மை உணர்வதற்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய கண்டினியூஷன். ஆத்ம வஸ்துவை சந்தேகமற தெரிந்து கொண்ட பின் தத்துவ விசாரம் ஒடுங்கி போயிருக்கும் அவர்களாய். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சத்சங்கத்துல இருந்து எல்லா ஞானங்களையும் கற்றுக்கொண்டு ஞானமாக அடுத்து அனுபவிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு போகணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் ஆப்போசிட்டா உங்களுக்கே வந்து அதிசயமா இருக்கும். நம்ம அடிக்கடி என்ன பேசிட்டு இருக்கோம்னா, சத்சங்கத்தை மட்டும் விட்டுடவே கூடாது, ஞானி ஆனாலும் விட்டுடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரியா? இது சிரவணம் அப்படிங்கிறது சத்சங்கத்துல இருக்கு. அடுத்து மரணம், நம்மளாம் வந்து கீப் ஆன் அந்த என்ன சத்சங்கத்துல நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம திரும்ப 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 வந்து நம்ம யோசிச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? இந்த விஷயங்கள் அற்று போயிருக்கிற தத்துவ விசாரம் ஒடுங்கி போயிருக்கும் அவர்களாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா மனநம் அப்படின்னு அர்த்தம். வந்து ஏற்கனவே நம்ம கேட்ட அந்த விஷயத்த வந்து நாமளாக சிந்திப்பது, மனனம் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவ விசாரம் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அற்று போயிருக்கும் அப்படின்னு சொன்னா, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்று விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே உலகமாக இருக்கின்றேன், நானே பிரம்மம் என்ற அந்த அற்புதமான அந்த உண்மையை உணர வேண்டும். சரியா? இது சத்சங்கத்துல நீங்க கேட்டுக்கிட்டீங்க, குரு கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அது எப்படி நான் எப்படி இந்த உலகமா இருக்க முடியும்? அதையும் சும்மா பின்னு ஆராய்ச்சி பண்ணி தத்துவ விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்? ஃபைனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன? ஜஸ்ட் ஃபீல் பண்ணா போதும், அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த நான் பிரம்மம் தாட்டுக்குள்ள போய் சிக்கிட்டு இருக்க கூடாது. தாட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அம்மா அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை, ஆனா அந்த அம்மா அப்படிங்கிறது பின்னாடி ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? காதலி அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை தான், ஆனா பின்னாடி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அந்த ஃபீல்குள்ள நம்ம மிக்ஸ் ஆகும்போது அந்த வார்த்தைக்கு வேலை இல்லாம போயிடும். அப்போ இந்த விசாரம் அங்கே அவசியமற்று போகிறது. ஏனென்றால் அனுபவத்தில் விசாரம் ஏது? விசாரித்துக் கொண்டே இருக்கும் வரையில் அனுபவம் எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல வந்து அது ஒரு குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். தத்துவ விசாரமே அற்று போயிருக்கிறவர்களா அப்படின்னு சொன்னா அதுக்காக ஞானமே கேட்காதவங்கன்னு அர்த்தம் இல்ல. எல்லாம் புரிஞ்சிருச்சு, அடுத்த அனுபவத்துக்குள்ள போறதுக்கு உண்டான ஸ்டெப் இது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகாசத்துக்கு தான் இருக்கும் இடம் விட்டு பரஸ்தலம் போவது என்பது இசையாதது போலே, யாவும் தாமாய் அமைந்து போய் ஆசைப்பட்டு அடைய வேண்டியதாய் யாதொன்றும் இல்லாதவர்களாய் அக்னியாலேயே ஏற்பட்ட ஒரு மலை தன்னிடத்தில் எவ்விதமான விதையையும் முளையெடுக்க ஒட்டாதது போலே எவ்வித விகாரமும் முளையெடுக்க ஒட்டாத மனது படைத்தவர்களாய். பெருசா போயிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள் தான், ஒண்ணும் இல்ல. ஆகாசத்துக்கு தான் இருக்கும் இடத்தை விட்டு பரஸ்தலம் செல்ல தெரியாதது போலே. ஆகாயம் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? எங்கும் இருக்கும் ஆகாயம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? நிச்சயமா முடியாது இல்லையா? எங்கும் எல்லாமாக இருந்து கொண்டிருப்பதே அதுவாக இருக்கும் போது, எல்லாம் கூட விடுங்க, எங்கும் இருக்கின்ற ஆகாயம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரியுது இல்லையா? அதை எங்க மேட்ச் பண்றாரு பாருங்க. போலே யாவும் தாமாய் அமைந்து போய்விட்டதால் இனி ஆசைப்பட்டு அடைவதற்கு யாதொன்றும் இல்லாதிருப்பவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமே நான், பிரம்மமே நான், நானே அனைத்தும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ஆகாய மாதிரி ஆயிட்டேன்ல நானு. என்ன எங்கும் இருக்கிறது. அப்போ இங்க இருக்கிறது எல்லாமே நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா, அப்ப நானும் எங்கும் இருக்கின்றேன். ஆகாயம் மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்னத்தையோ ஒண்ணு ஆசைப்பட்டு அடையணும். என்ன நான் தானே அதுவே. நான் என்னையே வந்து ஆசைப்பட்டு நான் அடைய போறேன்னா சான்ஸ் இருக்காது. அப்ப ஆசை என்பது இருக்காது. எந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னா, அக்னியால் வறுபட்டு போன விதை எப்படி திரும்பவும் முளைக்காதோ அப்படி அவனுக்கு மீண்டும் ஆசை என்பது எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவ ஞானத்தால் இவன் ஆசைகள் வெறுபட்டு போய்விட்டது, இனி எந்திருப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றது என்றத
அப்போ இந்த தத்துவ ஞானம், இந்த ஹையர் நாலேஜ் புரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த எக்ஸ்ட்ரீம் பிலாசபி புரிஞ்சதுக்கு அப்புறம், பிரம்ம சூத்திரம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்டேட் எப்படி இருக்கும் என்பதை இவர் விளக்கி இருக்கின்றார். சரியா? மெயினா என்ன சொல்றாரு, ஆசை இல்லாம இருக்கணும் அப்படின்றத இவ்வளவு டீடைலா சொல்லியிருக்காரு. ஆசை இருக்காது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஐ ஸ்டார்ட் பிகம் எவ்ரிதிங். எல்லாம் அடைச்ச நான் தானே எல்லாமே அப்படின்னு தெரியாத வரைக்கும் தானே ஆசை வரும். அது 100% ஸ்ட்ராங்கா தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் அனுபவிக்கணும்னு தானே தோணும். இது என்ன ஆசைப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மந்திராட்சலத்தை வெளிப்படுத்தி வைத்த பின் அலையற்று அமர்ந்திருக்கும் பார்க்கடலை போலே காமவிகாரத்தின் அலைகள் முற்றிலும் அற்று போனவர்களாய் பார்க்கடல்ல கடைந்து பார்க்கடல கடையும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பயங்கரமா அலைகள் உருவாகும். கொந்தளித்துக் கொண்டிருக்கிற கடல் மாதிரி இருக்கும். அதுல இருந்து மந்திராட்சலம் ஏதோ எடுத்தாச்சு. அந்த கதையெல்லாம் இப்போதைக்கு நம்ம போவேனா. இப்ப என்ன ஆகும், பார்க்கடல் அமைதியா இருக்கும். ஏதோ ஒண்ணு எடுக்கணும் அடையணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அப்போ தடபுடல்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா எல்லாம் அமைதியா தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த உலகமே நான் என்று புரியாத வரைக்கும் தான் தடபுடல்கள் எல்லாம். பட் அனைத்தும் நான் என்று புரிஞ்சாச்சு, அமிர்த கடல் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா, அமிர்தம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சாந்தமா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி மனம் படைத்தவன், விகாரங்களற்ற மனம் படைத்தவனா. ஏன்னா ஐ அம் எவ்ரிதிங் அப்படிங்கிற அந்த அற்புத ஞானம் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மனசு எப்படி இருக்கும். திரும்ப திரும்ப குவாலிபிகேஷனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா மனசை தான் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மனசு அப்படி இருக்கணும்னா இந்த நாலேஜ் உனக்கு உண்மையிலேயே புரிஞ்சிருந்தா அந்த மனசு உனக்கு அப்படி இருக்கணும். ஆசை இல்லாத அந்த மனசு, அந்த சலனம் இல்லாத மனசு, அலைகள் இல்லாத மனசு எப்ப வரும் இந்த ஞானம்? சரியா புரிஞ்சிருந்தா வந்துரும். வந்துருச்சுன்னா அப்ப நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கறதுதான் எக்ஸ்பிளைன் செய்கிறார். ஆம். அடுத்தது அமர்ந்திருக்கும் பார்க்கடலை போலே முக்கியமா என்ன சொன்னாரு, காம விகாரத்தின் அலைகள்னு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காரு. ஃபுல்லா வெறும் அந்த ஆசையற்ற மனதை மட்டும்தான் எலிஜிபிலிட்டிக்கு சொல்லிட்டே போறாருன்றது நல்ல கவனிங்க. 16 கலைகளாலும் பரிபூரணனான சந்திரனுடைய மண்டலத்தில் எங்கும் குறைவு ஒன்றும் காண முடியாதது போலே. 16 கலைகளாலும் பரிபூரணனான சந்திரனுடைய மண்டலத்தில் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தெரியணும். சந்திரனே சயரோகியாக இருக்கின்றான் அப்படின்னு கிண்டல் அடிப்பார் நம்ம ஞானதேவர். ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு அவன் தேஞ்சுக்கிட்டே போறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலா சந்திர மண்டலத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா சந்திரன் தேய்மாங்க. பூரணமா சந்திரன் சந்திரனா தான் இருக்கும். பூமி மறைக்கிறதுனால நமக்கு வந்து அது தேய்ற மாதிரி, அது வந்து குறைஞ்சு குறைஞ்சு வர்ற மாதிரி, அப்புறம் பூரணமா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படுதே தவிர உண்மையில் அவன் சந்திர மண்டலத்தில் சந்திரன் தேய்கின்றான இல்லை இல்லையா? அந்த மாதிரி பரிபூரணனாக இவன் எப்போதும் இருப்பான் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் மைண்ட் அகைன் ஆசையற்ற மனதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும். சரியா? சந்திரனுடைய மண்டலத்தில் எங்கும் குறைவு ஒன்றும் காண முடியாதது போலே அபேட்சை என்னும் மானக்கேடு முற்றிலும் மற்றவர்களாய். அபேட்சைன்னா மறுபடியும் ஆசைதாங்க. மராட்டியில அபேக்ஷா அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இங்க அபேட்சை என்னும் மானக்கேடு முற்றிலும் மற்றவர்களாக பரிபூரணனா இருக்குங்க. ஃபுல்ஃபில்டு மைண்ட்ல இருக்கேன்ப்பா. ஃபில்ட் வித் ஜாய் அண்ட் லவ்ல இருக்கேன்ப்பா. எனக்கு எதுக்குப்பா என்னத்தையாவது ஒண்ணு அடைஞ்சு அதுக்கப்புறம் அடைய வேணும். சுகம்ங்கிறது என்னத்தையும் அடைஞ்சு அடையப்பட வேண்டிய நிலைமையில நான் இல்ல என்ற ஒரு புரிதல். முற்றிலும் மற்றவர்களா இப்படிப்பட்டவர்களது உவமையற்ற பெருமையை எவ்வளவுதான் சொன்னால்தான் சொல்லி தீரும். இதை எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. இப்படி இருக்கிறவங்க இருந்தா அப்படின்னு சொல்றாரு. மரமானது பெருங்காற்றின் முன் கொஞ்சமேனும் நிலை பெறாதது போலே விஸ்வத்தின் பேச்சை ருசிக்காதவர்களாக எவர்கள் ஞானம் என்னும் அக்னியில் புறம்போடப்பட்டு இப்படியெல்லாம் பரிசுத்தர்களாக போனார்களோ. பெருங்காற்று புயல் அடிச்சது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எல்லாம் நிக்க முடியாது. தொப்புனு கீழே விழ வேண்டியதான். அவ்வளவு பெரிய மரமும் கூட அமேசிங்கா இருக்கு பாருங்களேன். ஒரு மரம் அது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம 10 பேர் 200 பேர் அதுக்கு மேல ஏறி ஆடுறோம் செய்யறோம், ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஆனா ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னா அந்த வேரோட சாட்சி தள்ளுதுன்னா அதோட பவர் ஆஃப் தட். சரியா? அந்த அளவிற்கு ஞானி பவர்ஃபுல்லாக இருக்கின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா விஷயத்தின் பேச்சை ருசிக்காதவர்களாய் ஞானம் என்னும் அக்னியில் புடம் போடப்பட்டவர்களாய்.
விஷயத்தின் பேச்சை ருசிக்காதவர்களா எப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பெருங்காட்டுக்கு முன்னாடி மரம் நிக்க முடியாது. நமக்கு முன்னாடி விஷயம் தானே நிக்குது. "ஏய் நான் உனக்கு தங்கம் குடுக்குறேன், வெள்ளி குடுக்குறேன், ஒரு பொண்ண குடுக்குறேன், அத குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னா எல்லாம் டொப்புன்னு விழுந்துடுறீங்கல்ல. சரியா? ஆனா இவங்களுக்கு முன்னாடி இவங்க பெருங்காற்று மாதிரி. விஷயங்கள் பறந்துரும். விஷயங்கள் இவன அசைக்க முடியாது. விஷயங்கள் இவனுக்கு முன்னாடி நிக்க முடியாம அது பிச்சுக்கிட்டு பறந்துரும். அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருங்காற்று முன்னாடி மரம் நிக்க முடியாது போல. விஷயங்கள் இவனுக்கு முன்னாடி நின்னு இவன வந்து அடிக்ட் பண்ண முடியாது. ஆசை இவனுக்கு உண்டாக்க முடியாது. விஷயத்துல தானே ஆசை வருது நமக்கு. அத அவனுக்கு ஏற்படுத்த முடியாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பரிசுத்தர்களாய் போனவர்களாய், அவர்கள் தங்கத்தோடு தங்கம் கலந்தால் போலே அப்பதம் போய் சேர்கிறார்கள். தங்கத்தோடு தங்கம் கலந்த மாதிரி பிரம்மத்தை போய் சேர்க்கிறார்கள். ஏன்னா பரபிரம்ம பதவின்றது பியூரஸ்ட் ஆஃப் பியூர். இவனும் பியூரஸ்ட் ஆஃப் பியூர் ஆயிட்டான். அப்ப 2ம் கலந்தா அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸியா அது கலந்துடுது அப்படின்னு அர்த்தம். அப்பதம் என்றால் எப்பதம் என்று கேட்பாயாகில் அப்பதத்துக்கு அழிவு என்பது ஒரு நாளும் இல்லையப்பா. பார்க்கக்கூடிய ஒரு பொருளாய் பார்க்க முடியாததாய், அறியக்கூடிய ஒரு பொருளாய் அறிய முடியாததாய் இது என்று எடுத்திருக்க முடியாததாக இருக்கிறதே. இந்த பிரம்ம பதவியை மறுபடியும் ஒரு சின்னதா வர்ணிச்சுக்கலாம். அப்பதம்னா எப்பதம்னு கேட்டா நான் எப்படிடா சொல்லுவேன்? அதுக்கு உருவம் என்பது ஒன்றும் இல்லை. பார்க்கக்கூடிய பொருளாகவும் இல்லை, அறியக்கூடிய ஒரு பொருளாகவும் இல்லை. ஏனென்றால் அதுவாகவே நீ இருக்கின்றாய். இனி அறிவதற்கு வேற என்ன இருக்கும்? அப்படிங்கிற அந்த ஃபீல கொண்டு வரணுன்றதுக்காக அத சொல்லி முடிக்கிறார். அடுத்தடுத்து அப்படியே கன்டின்யூ ஆகுது. அது நாளைக்கு படிக்கிறோம். 5வது ஸ்லோகம் நிறைவடைந்தது.